Example 5.39 construct a rectangle LIME with LI equal to 6 cm and IE equal to 7 cm. Also find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல என்னெல்லாம் சம்மில் இருக்கோ அதெல்லாம் கிவனில் எடுத்து rectangle LIME எடுத்துக்கணும். LI equal to 6 cm, IE equal to 7 cm அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. இப்போ அந்த கிவனில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஆப்டாக என்ன செய்யணும், அதாவது அதுக்கு பொருத்தமான ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். ஏன்னா இதுக்கு ஒரு மார்க் இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு LIME அப்படின்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நம்மளே வரைஞ்சிக்கிறோம். அந்த LEன்னு சொல்கிறது தான் நம்மளுக்கு என்னது பேஸ், புரியுதுங்களா. அந்த பேஸ் வந்து 6 cm நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, IEன்ட்டு ஒரு டயக்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், ரெக்டாங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், இங்கே 6 cmக்கு நம்ம ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 90 டிகிரி எடுத்து அதில் 7 cm கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே 6 cm தூக்கி மேலே 6 cm நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அது கேல்குலேஷன் ஏரியாக்குள்ளே போகலாம். புரியுது இல்லைங்களா. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போது LI அப்படின்னு கொடுத்துருக்குது நம்மளுக்கு பேஸு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 இல்லைங்களா. அப்போது 1லேருந்து நம்ம எவ்வளவு 6க்கு கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், LIயும் ஐயும் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், Lன்னு சொல்கிறோம், இதை வந்து ஐன்னு சொல்கிறோம், இதை எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் 6 cmன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ட்ராப் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 90 டிகிரி ஒன்று வரையணும். 90 டிகிரின்றது நம்ம ப்ரொடெக்டர் வச்சு வரையக்கூடாது. இதில் ஆஸ் இட் இஸ் என்ன செய்யணும், இது ஒரு எல்லில் வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஏதோ ஒரு ஆர்க், ஒரு மெஷர்மெண்ட்டில் என்ன செய்கிறோம், இப்படி ஒரு ஆர்க் ஒன்று வரைகிறோம். அந்த ஆர்க் வந்து இங்கே கட் ஆகுது எதில், அந்த LIயில். அந்த LIயில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதே மெஷர்மெண்ட்டில் அங்கே வச்சு அந்த கட் ஆகிற இடத்துலேருந்து இங்கே ஒரு ஆர்க் போடணும். அதேமாரி இங்கே வச்சு இந்த இடத்துல கட் ஆகிற இடத்துலேருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கணும், மேலேயும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த இடத்துல வச்சு திரும்பி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல மீட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதை வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். புரியுதுங்களா. இதுதான் நம்மளுக்கு வித்தவுட் ப்ரொடெக்டர் இல்லைங்களா. அது இல்லாமல் ஹவு டு ட்ரா த 90 டிகிரி அப்படின்றது இதுதான். எல்லிலேருந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அந்த ஆர்க்கில் இருந்து இந்த LIயிலேருந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு திரும்பி ஒரு கட் அடிக்கிறோம். திரும்பியும் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு கட் அடிக்கிறோம். அதே திரும்பி இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு. அப்போ 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து வரைஞ்சிட்டா எக்ஸாக்ட்லி ஒரு 90 டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். புரியுது இல்லைங்களா. அந்த லைனை ஒரு ஸ்ட்ரைட்டாக நம்ம வரைஞ்சிடறோம். அதிலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஐயிலேருந்து நம்மளுக்கு 7 cmன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ 7 cm என்ன செய்யணும், நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் எ ஸ்கேல் வச்சுக்கிறோம். அதிலேருந்து என்ன செய்கிறோம், நம்ம ஒரு 7 cm நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து 7 cmக்கு நம்ம என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுக்கு எவ்வளோ வருது, 7 cm இருக்குது இல்லைங்களா. அப்போ 7 cmக்கு இந்த ஐயில் வச்சு நம்ம 7 cmக்கு ஒரு லைன் ஒன்று ஆர்க் அடிக்கிறோம். அந்த ஆர்க் அந்த லைனில் கரெக்டாக எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கட் ஆகுது இல்லைங்களா. அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. அதுதான் பேர் என்ன கொடுக்குறோம், நம்ம அப்படின்ற பேர் கொடுக்குறோம், அடுத்தது நம்ம எம்ன்றது வரையணும். எம்ன்றது எப்படி வரைகிறோம் அப்படின்னம்னா, இப்போது இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம், 6 cm தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 6 cmக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இங்கேருந்து நம்ம எவ்வளவு 6, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இந்த ரெக்டாங்கிள். இங்கே 6 தான் இருக்குது. அப்போ இதே பாயிண்ட் கிடச்ச இடத்துல இருந்து நம்ம ஒரு 6 cmக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிச்சுக்கிறோம். புரியுதுங்களா. ஆர்க் ஒன்று போட்டுட்டோம்னா அடுத்தது எல்லுக்கு ஈக்கும் மெஷர்மெண்ட் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த எல்லுக்கு ஈக்கு கிடைக்கிற மெஷர்மெண்ட்டை தான் வி கன்சிடர் ஆஸ் என்னது, இது பேஸுன்னா அது வந்து என்னது, லென்த்துன்னா அது பிரெத்தாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வச்சு இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறோம். ஓகேங்களா. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம ஐயில் வச்சு கரெக்டாக ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அடித்தோம்னா அது கரெக்டாக 2 ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த மீட் ஆகிறத நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இதை எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். இப்போது இந்த ஐயும் இந்த கிடைச்ச பாயிண்ட்டு தான் நம்ம பேர் என்ன கொடுக்குறோம், எம் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். இப்போது இதை ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா. இதை நம்ம எம்என் மார்க் அவுட் பண்ணிட்டோம்.
அப்புறம் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த ஈலேருந்து இந்த எம்முக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகேங்க. இப்போ அடுத்தது எம்ஐயும் ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கு இந்த லைனுக்கு இந்த லைன் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ரெக்டாங்கிள் இல்லைங்களா? அப்போ இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல். ஸோ அப்போ நம்ம இது எவ்வளோன்னு தெரியும், 6 சென்டிமீட்டர்னால் இதுவும் 6 சென்டிமீட்டர்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? லென்த்து. பிரெத்து எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கிறோம், பிரெத்து எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டு வரும் இல்லைங்களா? அதனால் இங்கேருந்து வச்சு கரெக்டாக பார்த்தோம்னா எவ்வளோ வரும், 3.5 வருது இல்லைங்களா? அப்போ 3.5 தான், 3.5ங்களா கரெக்டாக பார்த்தா 3.6 கரெக்ட், சாரி ஒரு கொஞ்சம் தள்ளி வருது. இங்கேருந்து நம்மளுக்கு 3.6 வருது, 3.5 எக்ஸாக்ட்லி, எஸ் 3.5. அப்போது 3.5 1 or 2 இன்ச்சஸ் வந்து இது பண்ணி வரலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 3.5 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் என்ன இருக்கும், நம்மளுக்கு 3.5 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான ரிக்வயர்டு ரெக்டாங்கிள் LIME நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லைங்களா? அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆப்போசிட் சைடும் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்ததில் 3.5 சென்டிமீட்டர் வந்தது. அதே தான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஐஎம்மும் 3.5 சென்டிமீட்டராக இருக்கும். இது L ஈக்குவல் டு நம்ம 6 சென்டிமீட்டராக எடுத்துக்கிறோம். இதை வந்து 3.5 வந்து பிரெத்தாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது நம்ம கால்குலேஷன் ஏரியாவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம போட்டிருக்கோமான்னு கவனிக்கணும். அப்போது இங்கேருந்து ஒரு டயகனல் ஒரு 7 சென்டிமீட்டருக்கு நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா? அதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணல, அதையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இப்போது இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையும் மென்ஷன் பண்ணிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது 7 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம இங்கே எழுதிடுறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம கால்குலேஷன் ஏரியாக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இந்த கால்குலேஷன் ஏரியா, இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் LIME. அப்போது நம்ம ரெக்டாங்கிளுக்கு எப்போயுமே என்ன இருக்கும், L/B ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ லென்த் என்னென்னா அங்கே கொடுத்துருக்கிற பேஸ் தான் 6 சென்டிமீட்டர். இப்போ பிரெத் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்சது 3.5 சென்டிமீட்டர்ன்றது. அப்போது 6 × 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை ஸ்கொயர் யூனிட்ஸ்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 21 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் LIME அப்படின்ட்டு நம்மளுக்கு புரிதல் வந்தாச்சு. இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் வரையும்போது நம்மளுக்கு 1 மார்க் கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராமு, கால்குலேஷன் ஏரியா ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலி 8 மார்க்ஸ் கிடைக்கும். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம என்ன செய்கிறோம், வீடியோவை போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் ஒரு 3 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 8 மார்க்ஸ் கிடைக்கும்.